அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 5இல் சனி, செவ்வாய், புதன், 6ஆம் இடத்தில் சூரியன், 7இல் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் குரு, தங்களுடைய 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ராசிக்கு 6இல் சூரியன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது மிக அற்புதமான அமைப்பு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். ஆகவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நேரம் இது. பார்ட்னர்ஸ் நன்றாக ஒத்துழைப்பர். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நல்ல புகழ் பெறுவீர். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடித்து நல்ல பெயர்களை பெறுவீர்கள். மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டு நல்ல பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். அரசாங்க வேலை கிடைக்க சாதகமான நேரம் இது. போட்டித் தேர்வுகளில் எளிதாக தாங்கள் வெற்றி பெறலாம். பழைய கடன்கள் பயமுறுத்தும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். சிம்மத்தில் கேது 10இல் இருப்பதால் தொழிலில் மன நிறைவு குறைந்து மாற்றம் தேடும் நிலை வரும். ஆக உடல் நலனில் மற்றும் சற்று கவனமாக இருங்கள். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் குரு பயிற்சி தங்களுக்கு நன்மையை அளிக்கும். குரு பகவான் கடகராசிக்கு வந்து தங்களுடைய ராசியை பார்ப்பார். 5இல் உள்ள சனி பகவானையும் பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். தினமும் காலையில் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை 108 முறை காலை மாலை சொல்லுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் புத்துணர்ச்சி பெறும். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா.